வெல்கம் டு யுகாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் சீரிஸ் பண்ண போகிறோம். அது இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா முருங்கை கோலா ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டியை போட்டு மேலே முருங்கைக்காய் நம்ம வேக வைக்கணும். ஸ்டீம்லே நல்லா வேகட்டும். நல்லா முருங்கைக்காய் நல்லா வாசம் வருது. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு போதும். இப்போ இறக்கி இதை ஆற வச்சுட்டு இதுக்குள்ளே சதையை மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும். 2 முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சதையை இப்போ இதில் பிரித்து எடுக்கணும். இப்போ இதுலேருந்து சதையை மட்டும் நல்லா எடுக்கணும். இப்போ முருங்கைக்காய் வேக வச்சுருந்ததை தோல் உரித்து சதையெல்லாம் அதில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து கார்ன்ஃப்ளேர் மாவு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளேர் மாவு, 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா மிக்சியில் வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வர போகிறேன். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த முருங்கைக்காய் சதை, கார்ன்ஃப்ளேர் மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தூள் உப்பு, அந்த காய்க்கு டேஸ்ட் பிடிக்கணும்ல, அதனால் தூள் உப்பு, அந்த கோலா உருண்டைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு வரணும்ல, அந்த மாதிரி. நல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சத்து. முருங்கைக்காய் சாப்பிட பிள்ளை அழுவாங்க. என் பிள்ளைங்க முருங்கைக்காய் ஓடியே போயிடும். ஆனால் இது உள்ளே இருக்கிற முருங்கைக்காய் பிள்ளைகளுக்கு தெரியவே செய்யாது. முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாகும். கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி நல்லா மாவை ஊற்றி வச்சுக்கணும். குட்டி குட்டி உருண்டையானு, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையானு கோலா உருண்டை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையானு. இப்போ நல்லா அந்த மாவை உருட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ வச்சு பொரிக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ இரும்பு சட்டி வச்சுருக்கோம் அடுப்பில். அது சூடானோடனே 100 ml போல் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்ச உருண்டையை எண்ணெயில் போட போகிறேன். அடுப்பு சிம்மில் வச்சது நல்லா உள்ளே இருக்க மசாலா வெந்து வரும். இப்போ நல்லா பொன்னேரமாக வந்துச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை சேர்த்து வேக வைப்போம். ஃப்ரை பண்ண கோலாவை எடுத்து வச்சுட்டு பவுல் எடுத்து வச்சாச்சு. அடுத்து சட்டி இறக்கிடுவோம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. முட்டையை உடச்சி ஊற்றணும். நாலு முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டைக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு. சிம்மில் வச்சுருவோம். அடுப்பை அது கொஞ்சம் வேகட்டும், ஒன்று கூட வரட்டும். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு முட்டையை கொஞ்சம் ஒன்று கூட பரட்டி விடணும். அப்போ தான் அது நல்லா துண்டு துண்டாக பீஸாக கிடைக்கும். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. அதில் துண்டு துண்டாக இருக்கா, இல்லை சாப்பாடு வரும்போது நல்லா சூப்பராக தெரியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டையை ஃப்ரை பண்ணதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். பொடியை நறுக்கி வச்சா 2 வெங்காயம். அதை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி விடணும். வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இப்போ வெள்ளைப்பூடு போடணும். இப்போ வெள்ளைப்பூடை நல்லா வதக்கிடணும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கட்டும். 5 பீன்ஸை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பீன்ஸ் போட்டுறேன். 1 கேரட்டை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டில் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம இப்போ குடமிளகா போட போகிறோம். 1 குடமிளகாவை நீளவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து முட்டைக்கோஸ் போட போகிறேன். ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ ரைஸ் போடணும். 100 கிராம் ரைஸு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். சாதம் நல்லா பொழுன்னு ஆற வச்சுருக்கேன். சோயா சாஸு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போ சாப்பாடு, சோயா சாஸு, காய் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா முட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பெப்பரு. ஏன்னா அதில் காரமே நம்ம பெப்பர் தான் பிள்ளைகளுக்கு நல்லது. நம்ம ரெடி பண்ணி வச்ச முருங்கைக்காய் கோலா உருண்டையை இதில் சேர்க்கணும். வெளியேந்து பார்க்க சிக்கன் ரைஸ் மாதிரி தெரியும்.
பிள்ளைகளுக்கு ஏதோ சிக்கன் தான் அம்மா போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு முருங்கைக்காவை சாப்பிட்ருவாங்க. முருங்கை கோலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண முருங்கை கோலா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக வெந்திருக்கு. வச்சு கொஞ்சோட வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இதில் முருங்கைக்காய் இருக்கிறதே பிள்ளைகளுக்கு தெரியவே செய்யாது. பார்க்க சிக்கன் துண்டு மாதிரி தான் தெரியுது. பார்க்க உள்ள முருங்கைக்காய்க்கே தெரியல. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்ல சத்துள்ளதை படி. என் வீட்டில் பெரிய பிள்ளைங்களே முருங்கைக்காய் திங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி தான் செஞ்சு தருவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யுகாதி தமிழ் சேனலுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.